بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. எங்கள் பாசமிகு தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் 63 வருட காலங்கள் வாழ்ந்தார்கள். அவர்களது சிறப்புமிகு வாழ் நாட்களில் 23 வருடங்களை இஸ்லாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதில் அர்ப்பணம் செய்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நீங்கள் மனித மற்றும் ஜின் இனத்தார் அனைவருக்கும் தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்று நற்செய்தியை கூறியதும் புனித மக்கா நகரில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இஸ்லாமிய அழைப்பு பணி தொடங்கியது. அங்கு 13 வருடங்கள் மக்களை இஸ்லாத்தின் பால் அழைத்து வந்தார்கள். பின்பு எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் மதீனா நோக்கிய ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள். அங்கும் 10 வருடங்கள் புனித இஸ்லாம் மார்க்கத்தை கற்பிக்கும் உன்னத பணிகளில் தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆம், உங்களுக்கு ஒரு கேள்வி எழவில்லையா? இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் எப்பொழுதிலிருந்து அமுலுக்கு வந்தன? ஹராம்கள் எப்போதிலிருந்து தடை விதிக்கப்பட்டன? தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் ஆகிய இஸ்லாத்தின் மிக முக்கியமான காரியங்கள் எப்போதிலிருந்து அமுலுக்கு வந்தன என்ற கேள்விகள் உமக்குள் எழவில்லையா? ஆம், ஐங்கால தொழுகைகள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய 1 வருடம் முன்புதான் கடமையாக்கப்பட்டன. நோன்பு மற்றும் ஜகாத் ஆகியன ஹிஜ்ரத் நடைபெற்று 2ஆம் வருடத்தில் தான் கடமையாக்கப்பட்டன. அவ்வாறே தான் ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டில் ஹஜ்ஜும் கடமையாக்கப்பட்டது. அவ்வாறுதான் மது வட்டி போன்ற தடை சட்டங்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்ட சில வருடங்களின் பின்னர் தான் விதியாக்கப்பட்டன. அவ்வாறென்றால் தடை சட்டங்கள் விதியாக்கப்பட முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள்? சட்ட திட்டங்கள் வழங்கப்படாத காலகட்டத்தில் மக்களை எதன்பால் அழைத்தார்கள் என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக உங்களுக்கு எழுந்திருக்கும். ஆம், மக்கள் சட்ட திட்டங்களை அறிந்து அமுல்படுத்த முன் தெரிந்து வைக்க வேண்டிய இஸ்லாத்தின் அடிப்படைகளையே எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக மக்களுக்கு போதித்து வந்தார்கள். அதாவது இஸ்லாத்தின் நம்பிக்கை சார்ந்த அகீதா கோட்பாடுகளையே கற்றுக் கொடுத்தார்கள். உண்மையில் வணங்கி வழிபட தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், மேலும் நான் அல்லாஹ்வின் தூதர் என்றும் உறுதி கொண்டு மொழியுமாறு அழைத்து வந்தார்கள். மேலும் நிச்சயமாக அல்லாஹு தஆலா இணையின்றி தனித்தவன், படைக்கப்பட்ட எதற்கும் ஒப்பாகாதவன் என்றும் கற்றுக் கொடுத்தார்கள். மேலும் அல்லாஹ் கற்களை மரத்தை போன்று கையினால் பிடிக்க முடியுமான ஜடமாகவோ உடல் அமைப்பு கொண்டவனாகவோ அல்ல என்றும், ஒளி காற்று போன்று கையினால் பிடிக்க முடியாத உடல் அமைப்பு கொண்டவனாகவோ அல்ல என்றும், மேலும் அல்லாஹ் இடமெடுத்துக் கொள்ளும் தன்மை கொண்டவன் அல்ல, அவனுக்கு இடங்கள் தேவையும் அல்ல, ஏனெனில் அவனே அனைத்தையும் படைத்தவன் என்ற ஈமானிய தத்துவங்களை மிக தெளிவாக கற்றுக் கொடுத்தார்கள். மேலும் தான் அல்லாஹ்வின் தூதர், நபிமார்கள், ரசூல்மார்கள் அனைவருக்கும் இறுதியானவர் எனவும் தெளிவுபடுத்தி வந்தார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதை வழியாக செல்லும் பொழுதெல்லாம் மக்களை அழைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கூறுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி வந்ததன் காரணம் தான் என்ன? ஏனெனில் இது இஸ்லாத்தின் அடிப்படையாகும். இதை முறையாக அறிந்து ஏற்ற பின்புதான் ஏனைய இஸ்லாத்தின் காரியங்களை செய்ய வேண்டும். அல்லாஹையும் அவனது தூதரையும் சரியான முறையில் ஈமான் கொள்வதே உம்மை வெற்றியின் பாதையில் நடாத்தி செல்லும் பேரொளி என்பதனை நேர் புரிந்து கொள்ளவில்லையா? சஹாபாக்களில் ஒருவரான ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகையில், நாம் துள்ளித் திரியும் சிறுவர்களாக இருந்த பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருப்போம். அப்பொழுது நாம் அல் குர்ஆனை கற்க முன்பு ஈமானைத்தான் கற்று வந்தோம். ஈமானை முறையாக கற்ற பின்புதான் அல் குர்ஆனை கற்றோம். எங்கள் ஈமான் அதிகரித்தது என்று கூறினார்கள். எனவே அன்பான முஸ்லிம்களை, ஈமானை முறையாக கற்று அதன் பின் அமல்களை மேற்கொண்டு வெற்றி அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆமீன்.